Hello friends, welcome to Ronnie Tailors. இப்போ நம்ம போடக்கூடிய டிசைன் என்னென்ன மெட்டீரியல் தான் பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். இப்போ இந்த சாரீக்கு தான் நம்ம வந்து ப்ளவுஸ் பண்ண போகிறோம், டிசைன் பண்ண போகிறோம். சாரீ ஃபுல்லுமே வந்து பாடி ஃபுல்லுமே இந்த மாதிரி வரும். பார்டர் வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. அதே மாதிரி வந்து பல்லுலையும் ஃபுல்லுமே இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைனாக தான் வரும். இதுக்கு வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்லீவோட அடிப்பகுதியில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். த்ரெட் ஒர்க்குக்கு வந்து நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கோம். மார்க் பண்ணியிருக்க பாருங்க, அந்த லைனில் கரெக்டாக வர மாதிரி போட்டுக்கோங்க. செயின் ஸ்டிச் வந்து நம்ம 2 லைன் போட்டுட்டோம். திரும்ப வந்து நம்ம நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கோம். நம்பர் 3 ஆண்டி பீடும் சுகர் பீடும் போட்டுக்கலாம். 2 பீடு, ஒரு சுகர் பீடு. திரும்ப நம்ம 2 ஆண்டிக் பீட் எடுத்துக்கலாம், ஒரு சுகர் பீடு. ரெண்டு பீடுக்கு இடையில் நீடில் எடுத்துட்டு பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே நீடில் கொண்டு வந்துக்கலாம். பீட் போடுறது நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு போடுங்க. ரொம்ப நெருக்கம் இல்லாத மாதிரி பார்த்து போடுங்க. இப்போ நம்ம வந்து பீடெல்லாம் போட்டோம். பீடெல்லாம் போட்டுட்டு அடுத்தது வந்து நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். ஜர்தோ ஸ்ப்ரிங் வந்து போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக அந்த மாதிரி இழுத்துக்கோங்க. ரொம்ப இழுக்க வேண்டாம், லைட்டாக அந்த மாதிரி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒன்று கட் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு நம்ம எல்லாமே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறப்போ வந்து நல்லா பிசிறு இல்லாமல் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஜர்தோ ஸ்ப்ரிங்லாம் கட் பண்ணிட்டோம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். ஒரே நேர்கோட்டில் நம்ம வந்து நீடில் உள்ளே போடணும். அடுத்தது வந்து நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுட்டு சக்கரி போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்டிச் போடணும். ரைட் சைடில் ஒன்று, லெஃப்டில் ஒன்று, இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம வந்து சக்கரியெல்லாம் போட்டோம். சக்கரி போட்டுட்டு அடுத்தது வந்து ஒரு ஸ்டோனு, ஸ்கொயர் ஷேப் ஸ்டோனு, அதுக்கப்புறம் ஒரு சக்கரி, அந்த மாதிரி மாற்றி மாற்றி வர மாதிரி போட்டுக்கலாம். ஸ்டோனுக்கு வந்து கொஞ்சம்
ஃபேப்ரிக்கில் கொஞ்சம் நிறையா போட்டுருவாங்க. ஆனால் ஃபேப்ரிக்கில் வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் கரெக்டாக அது ஸ்டோனுக்குள்ளே வர்ற மாதிரி போடணும். சக்கரிக்கு வந்து நம்ம வந்து லாஸ்ட்டில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு சக்கரி வந்து கண்டிப்பாக ஸ்டிச் போடணும். ஸ்டோனுக்குமே நம்ம வந்து ஃபேப்ரிக்கில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க. போட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. திரும்ப ஒரு சக்கரி, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோன். இப்போ நம்ம வந்து ஸ்டோனு சக்கரிலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நேராக நீடில் எடுத்துக்கலாம். நீடில் எடுத்துட்டு ஒரு சீக்வன்ஸ், அப்புறம் ஒரு பீடு, திரும்ப ஒரு சீக்வன்ஸ், திரும்ப ஒரு நம்பர் 3 ஆன்டிக் பீடு ஒன்று, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய சைஸ் சீக்வன்ஸ் ஒன்று. திரும்ப இந்த ஸ்டோனை விட்டுட்டு அடுத்ததில் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சீக்வென்ஸு, ஒரு பீடு, திரும்ப ஒரு சீக்வென்ஸு, அப்புறம் நம்பர் 3 ஆன்டிக் பீடு ஒன்று, அப்புறம் சீக்வென்ஸ் ஒன்று. அப்புறம் இதில் நீடில் எடுத்துகிட்டு நம்ம இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம், சைட் ஸ்டிச்சு. நம்ம அந்த பீடெல்லாம் போட்டுட்டு அடுத்தது வந்து இந்த ஸ்டோனுக்கு நேராக நம்ம பீடு போட்டுக்கலாம். ஸ்டோனுக்கு நேராக வந்து நம்பர் 3 ஆன்டிக் பீடும் ஒரு சீக்வென்ஸும் போட்டுக்கலாம். இப்போ 2 பீடுக்கு இடையில ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து சீக்வென்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சக்கரி போட்டுக்கோ இல்லையா, அதில் ஃபேப்ரிக்கில் போட்டு ஸ்டோன் போட்டுக்கலாம், ஜெர்கான் ஸ்டோன் போட்டுக்கலாம். நம்ம ஃபேப்ரிக்கில் போட்டுட்டு ஸ்டோன் போட்டுக்கலாம், ஜெர்கான் ஸ்டோன் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஸ்டோன்லாம் போட்டுட்டோம். ஸ்டோன்லாம் போட்டு அடிப்பகுதியில் வந்து நம்ம இங்கே மேலே 3 லைன் போட்டோம் இல்லையா, செயின் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் பீடு, அதுக்கப்புறம் ஜர்தோ ஸ்ப்ரிங், இந்த மாதிரி 3 லைன் போட்டிருக்கேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் இதிலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு தள்ளி ஒரு டாட் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த இதுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு ஒரு டாட்டு, இங்கே ஒரு டாட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்கேல் அளவு விட்டுட்டு இதிலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு டாட் மட்டும் போட்டுக்கோங்க, நம்ம சீக்வென்ஸ் வைக்கணும். அப்புறம் 3 இன்ச்சு தள்ளி
அதுக்கப்புறம் திரும்ப ஸ்கேல் அளவு வச்சு டாட் போட்டுக்க இல்லையா, அதுக்கு மேலே ஸ்கேலை வச்சுட்டு இதிலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு டாட் மட்டும் போட்டுக்கலாம். டாட் போட்டிருக்க இல்லையா, அதில் ஸ்கேலை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு. நம்ம சீக்வன்ஸ் போடுறப்போ பார்க்கறதுக்கு அழகாக நீட்டாக இருக்கும், ஒன்று போல் இருக்கிறது மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி டாட் போட்டு போடுறோம். நம்ம இந்த டாட் போட்டிருக்கோம் இல்லையா, இதில் வந்து சீக்வன்ஸும் ஒரு சுகர் பீடும் போட்டுக்கலாம். சீக்வன்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன், ஒரு சுகர் பீடும் எடுத்திருக்கோம். சீக்வன்ஸ் அந்த மாதிரி மேலே தள்ளிட்டு பீடை மேலே தள்ளிட்டு சீக்வன்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே நீடில் உள்ள போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்பக்கம் வந்து நாட் எப்படி போடணும்னு பார்க்கலாம். இந்த த்ரெட்டுக்குள்ளே நீடில் கொண்டு வந்துடுங்க. இன்னொரு டைம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக குத்திட்டு நீடில் கடியில் த்ரெட்டை கொண்டு வந்துடணும். 2 ஸ்டிச் போட்டோம். நம்ம வந்து எம்ப்ராய்டரி வந்து ஒரு போட்டுட்டு ஸ்லீவுக்கு வந்து எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்து சிங்கிள் ஃபுட்டு எடுத்துருக்கோம். இதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை போட்டுக்கலாம். நம்ம நீடில் எதையுமே அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம், இதை மட்டும் கழட்டிட்டு நம்ம மாட்டிக்கலாம். நம்ம வந்து லைனிங் கிளாத் வந்து ஸ்லீவ் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இது மெயின் கிளாத் வந்து ஒரு ட்ரெண்டிங் பஃப் ஸ்லீவ் மாதிரி வரும். இது மேல் பகுதியிலையும் நம்ம எம்ப்ராய்டரி போட்டிருக்கோம் இல்லையா, இது வந்து அடிப்பகுதியிலையும் இந்த மாதிரி வரும். ஸ்லீவோட அகலத்துலேருந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5.5 பாயிண்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கலாம். நம்ம கிளாத் இதில் வந்து இவ்வளோ தான் இருந்தது அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு 5 இன்ச் எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த சென்டர் பகுதியில் நம்ம நாட்ச் போட்டுக்கலாம். அதேமாதிரி அடிப்பக்கமும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம நாட்ச் போட்டுக்கொள்ளே இதில் வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு நம்ம டாட் போட்டுக்கலாம், மார்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 2 இன்ச்சு, அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 3 டாட் வர மாதிரிக்கு 2 இன்ச்சு. நம்ம அடிப்பக்கம் போட்டு இல்லையா, அதே மாதிரி மேல் பகுதியிலையும் நம்ம வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். சென்டரில் நாட் போட்டுருக்கோம் இல்லையா, நாட்ச் போட்டுருக்கோம் இல்லையா, அதுக்கு அது பக்கத்துலேருந்து போடணும். நீங்கள் நம்ம அடிப்பக்கம் எப்படி போட்டோம் அதே மாதிரி இதுலேயும் நம்ம 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதிலேருந்து சென்டர் பகுதியிலேருந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இந்த சென்டருக்கு கரெக்டாக வர மாதிரி இந்த 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதில் திரும்ப அடுத்தது 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதையும் இதில் எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வச்சதுக்கு மேலே தான் நம்ம வச்சுருக்கோம். திரும்ப ஒரு இது இப்போ நம்ம இதில் வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம இதில் வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீடில் எடுத்துகிட்டு நம்ம இதுலேயும் வந்து
இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த 2 இன்ச்சுக்கு அது மாதிரி 1 கரெக்டாக ஒரு ஃபஸ்ட்டு இது வச்சுருக்கோம் இல்லையா ஃப்ளீட்ஸ், அதுக்கு மேலே வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதையும் நம்ம வந்து ஃப்ளீட் வச்சுட்டு இதுலேயும் நம்ம ஒரு நீடில் மாட்டிக்கலாம், ஒரு பின் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் ஃப்ளீட்டு வச்சுட்டு அப்புறம் இதையும் நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். இதில் நீடில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அப்புறம் நம்ம அடிப்பக்கம் இந்த மாதிரி வச்சுருக்கோம் இல்லையா, மேல் பகுதியில் வந்து சென்டர் பகுதி இருக்குது. இப்போ இதில் வந்து மேல் பகுதியில் வந்து நம்ம வந்து இதுக்கு மேலே வைக்க வேண்டாம், கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுக்கலாம். சென்டர் பகுதியிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி இந்த மாதிரி மேலே வைக்காமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி நம்ம வச்சுக்கலாம். அயன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக நின்றுடும். அதே மாதிரி இந்த பக்கம் வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம அடிப்பக்கம் வந்து அதுக்கு மேலே வச்சோம், மேல் பகுதியில் வந்து மேலே வைக்கக்கூடாது, கொஞ்சம் தள்ளி ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி வர மாதிரி. இப்போ இதிலே நம்ம பின் போட்டுக்கலாம். அயன் பண்ணிவிட்டு பின் போட்டிங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். நம்ம அதை இதை ஸ்டிச் போட்டுக்கலாம். மேல் பகுதியில் இந்த மாதிரி இருக்கும், அடிப்பக்கம் இதில் இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து எம்ப்ராய்டரி போட்டு வந்து எப்படி ஜாயின் பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து லைனிங் கிளாத் எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத்தில் வந்து இது எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு டாட் போட்டிருக்கோம் இல்லையா, இதில் மடிச்சுக்கலாம். அடிப்பகுதியில் இது மேல் பகுதியில் வந்து நம்ம இந்த கிளாத் வந்துடும். இப்போ நம்ம வந்து லைனிங் கிளாத்தை வந்து இந்த மாதிரி நம்ம பார்டர் வைக்க போகிறோம் இல்லையா, அதை வந்து மடித்து வச்சுக்கலாம். மடித்து வச்சுட்டு மெயின் கிளாத்தை வந்து இதுக்கு மேலே வச்சு நம்ம அளவு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம இதை வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. இங்கேயே நம்ம அடிப்பகுதியிலையும் கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எம்ப்ராய்டரி போட்டிருக்கோம் அதை ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சென்டர் பகுதியில் வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து சென்டர் பகுதியில் வர மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம்.
வந்து லைனிங் கிளாத் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த சென்டர் பகுதியில் நம்ம இதில் நம்ம நாட்ச் போட்டிருக்கோம். போட்டுட்டு அப்புறம் நம்ம உள்பக்கம் திருப்பி ஒரு நாட் போட்டுக்கலாம். இதுக்கு மேலே வர மாதிரி நம்ம வந்து இதில் வந்து இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம சுற்றிலுமே ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து நம்ம இதுக்கு மேலே பண்ண முடியாது, ஸ்டிச் போட முடியாது அப்படிங்கிறதுனால இதில் வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம். இது வரைக்கும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஹெம்மிங் பண்ணால் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா கூட வேண்டாம், உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து இங்கே வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து பத்தாது பாருங்கள், லைனிங் கிளாத் வரைக்கும் பத்தாது அப்படிங்கிறனால நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா கடைசியில் பண்ணிக்கலாம். நீங்கள் அயர்ன் பண்ணிட்டு பண்ணுங்கள், உங்களுக்கு நீட்டாக வரும். நம்ம நீட்டாக ஸ்டிச் பண்ணிட்டோம். நீட்டாக இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு வந்து 2 ஸ்லீவுமே ரெடி ஆகிட்டு, நம்ம வந்து ப்ளவுஸில் எப்படி அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கடைசி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஸ்டிச் பண்ண பிறகு ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். என்னோடய சாரீ வந்து இதுதான். நம்ம வந்து ஸ்லீவுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி போட்டிருக்கோம். நெக்குக்கு வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த பார்டர் மட்டும் போட்டுக்கோங்க. ஏன்னா ஸ்லீவுக்கு மட்டும் போதும் அப்படிங்கிறதுனால ஸ்லீவுக்கு மட்டும் போட்டிருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.